ஒருத்தவன் கார்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி சாவ அங்க தொடங்குது ஆவியோட சேவை. செத்தனோட ஆவி அவன் உடம்புல இருந்து வெளில வந்து பக்கத்துல இருந்து அவனோட போனை அன்லாக் பண்ணி ஒரு போட்டோ எடுக்குது. எடுத்த போட்டோ லொகேஷனை டேக் பண்ணி போன் எடுக்கிறவனுக்கு பல கோழின்னு சோசியல் மீடியாவில போட அதை ராத்திரியாவதான் தேட கடைசி அந்த போனை எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல படுத்து கிடக்குறான். போன்ல இல்ல சார்ஜ், இப்ப அதுக்கு தேவை ஒரு லார்ஜின்னு அவன் போன்ல சார்ஜ் போட போன் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா அன்லாக். அதை பார்த்து அவன் பயந்து போய் 10 ஸ்டெப் பேக்கு ஒன்னு கூப்பிட்டு போன்ல இருந்து ஆவி தான் கதையா சொல்லுது. நான் ஒரு மில்லியனர், நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா ஒன்னாக்கும் ஒரு பில்லியனர் அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் ஓகே அதெல்லாம் நம்புனா உடனே போடு ஒரு 10 மில்லியன் கணக்கு எதிர்க்க பாக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க உடனே ஒரு 10 மில்லியன் அவன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணி விடுது. அதை பார்த்தவனுக்கு ஒரே ஷாக்கு. அவன் நினைக்கிறான் இனிமேல் தாண்டா இருக்கு என் வாழ்க்கையில சோக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆவி சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடறான். இவனாச்சுட்டு போய் ஒரு 4-5 கோடி சூட்லாம் வாங்கி கொடுத்து ஒரு லக்ஸரி ஹோட்டல்ல தங்க வைக்குது. அதை பார்த்தா நமக்கு ஒரே ஷாக்கு. இது என்னடா ஆவியா இல்ல அம்பானி விட்டு சாவியாடாங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியா ஆசை காட்டியவனுக்கு மண்டே கழுவி தன் கம்பெனிக்கு பிரசிடென்ட் ஆக்கி கம்பெனி உள்ள ஆச்சு போது. திண்ணையில படுத்துக்கு வந்தவனுக்கு திடீர்னு வாழ்க்கை வந்த மாதிரி தலைவனுக்கு ஒரே குசி. பணக்கார வாழ்க்கையில கிடைக்குது நல்ல ருசி. இப்ப இவனை ஆச்சிட்டு போய் தான் செத்து போன இடத்த சுத்தி காமிச்சிட்டு கடைசியா வீட்டுக்கு ஆச்சிட்டு போது ஆவி. இங்கதான் இருக்கு கதையில ட்விஸ்ட். ஆவிக்கு தான் செத்ததுல வேலைக்கார மேல டவுட். ஒரு வழியா இவனை வச்சு வேலைக்காரனுக்கு கடைசியா அடிக்குது ஒரு ரிவீட்டு.